ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 382. பொருட்பாலிலே அரசியலிலே இறைவாட்சி என்கிற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அதாவது அஞ்சாமல் நல்லது செய்தலும், அடுத்தவருக்கு இரக்கத்துடன் உதவுதலும், அறிவு உடைமையுடன் இருத்தலும், ஊக்கத்துடன் உயர்ந்த குறிக்கோள்களை அடையும் முயற்சிகளை மேற்கொள்ளுதலும் ஆகிய இந்த 4 மாண்புமிக்க பண்புகளும் ஆளுகின்ற அரசனிடம் இயல்பாக இருக்க வேண்டும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். இந்த திருக்குறளின் இத்தகைய அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றி வழங்கியிருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. தனக்கு பிறக்க போகின்ற மகன் மாண்புமிக்க பண்புகளை, இந்த மக்களை வாழ வைக்கின்ற சிறப்பான இயல்பான புகழ்மிக்க பண்புகளை தன்னகத்தே கொண்டு மிகுந்த புகழுடன் இந்த மக்கள் போற்றுகின்ற வண்ணம் இங்கே பிறக்க போகிறான் என்று ஒரு மேன்மிக்க நாயகன் கூறுவதாக, மிக பெருமையாக கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகள். அந்த பாடல் வரிகளிலே அந்த பண்புமிக்க தந்தை கூறுவார், எனக்கு பிறக்க போகின்ற இனிய மகன் நேற்று நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய விதம் பார்த்து ஈகை குணத்துடன் இந்த மனித குலம் சிறப்பாக வாழ அல்லும் பகலும் அயராது உழைப்பான். இந்த மண்ணிலே வாழ்கின்ற அனைவரும் பகைமை கொள்ளாமல் இரக்க மனத்துடன் அண்ணன் தம்பிகளாய் அன்புடன் வாழ்வதற்கு சின்னன் சிறுவர்களுக்கெல்லாம் அறிவுரைகள் கூறுவான். 2 வரிகளை கொண்டு இந்த உலகினுடைய முக்கியமான தத்துவங்களான அறம், பொருள், இன்பம் என்ற வாழ்க்கை தத்துவங்களை 3 நெறிகளை எடுத்து உரைக்கின்ற திருக்குறளினுடைய அரிய பொருளை அறிவதற்காக அவன் அறிவுடைமை கொண்டு தேடி சென்று அந்த அறிவினை பெறுவான். நாளை வருகின்ற வாழ்வு நமக்கென்று ஏழைகளினுடைய முகம் பார்த்து கூறி அதற்கான முயற்சிகளிலே உற்சாகத்துடன் ஊக்கத்துடன் ஈடுபடுவான் என்று மதிமிக்க அந்த மாமனிதன் பெற்றிருக்க வேண்டிய அரும் குணங்களை, இந்த மக்களை வாழ வைக்க அவன் பெற்றிருக்க வேண்டிய சிறப்பு பண்புகளை தனது மகன் பெற்று இங்கே பிறப்பான் என்று அந்த நாயகன் மிக அற்புதமாக எடுத்து உரைக்கின்ற அந்த மேன்மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1965 வெளிவந்த பணம் படைத்தவன். வாலியின் அந்த அற்புதமான வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இனிமையாக இசை அமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த உயர்ந்த பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை விதம் பார்த்து மனித குலம் வாழ உழைப்பான். அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னம் சிறுவரை அழைப்பான். நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை விதம் பார்த்து மனித குலம் வாழ உழைப்பான். அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னம் சிறுவரை அழைப்பான். 2 வரி கொண்டு 3 நெறி கண்ட குறளின் பொருள் தேடி செல்வான். 2 வரி கொண்டு 3 நெறி கண்ட குறளின் பொருள் தேடி செல்வான். நாளை வருகின்ற வாழ்வு நமக்கென்று ஏழை முகம் பார்த்து சொல்வான். நாளை வருகின்ற வாழ்வு நமக்கென்று ஏழை முகம் பார்த்து சொல்வான். ஏழை முகம் பார்த்து சொல்வான். எனவே அஞ்சாமல் நல்லது செய்தலும், அடுத்தவருக்கு இரக்கத்துடன் உதவுதலும், அறிவு உடைமையுடன் இருத்தலும், ஊக்கத்துடன் உயர்ந்த குறிக்கோள்களை
அடைகின்ற முயற்சிகள் மேற்கொள்ளுதலும் ஆகிய இந்த 4 மாண்புமிக்க பண்புகளும் ஆளுகின்ற அரசனிடம் இயல்பாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை அறிந்து உணர்ந்து தெளிவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 383. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் வரிகளை மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.